Fill in the blanks. The nearest 100 of 843. So first number என்ன கொடுத்திருக்காங்க 843. இதுல 100 place என்னது 8 தான் 100 place. நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் 8 போட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் 0 0ன்னு போட்டுருணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு 4 இருக்கு 8க்கு அப்புறம் 4 இருக்கு 4 is less than 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும் leave unchanged. நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. கிளியரா இப்போ greater than 5 நம்பர் இருந்தா நம்ம என்ன பண்ணணும் 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா is 800. கிளியரா இப்போ செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க the nearest 1000 of இப்போ 756க்கு nearest 1000 என்னது 1000 தான். கிளியரா நமக்கு 11,000 12,000லாம் போடவே முடியாது. அதாவது நம்ம என்னது இங்க இருக்கிற நம்பரை நம்ம இது பண்ணோம்னா this number is this 7 இருக்குல்ல அப்போ 7 is greater than 5. இப்போ நம்ம என்ன பண்றோம் we are adding 1 இந்த நம்பருக்கு இங்க நம்ம என்ன பண்றோம் 1 ஆட் பண்ணிட்டு நமக்கு 1000 வரும். கிளியர் 756க்கு நியரஸ்ட் 1000 என்னது 1000 தான். கிளியரா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க நியரஸ்ட் 10,000 நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க 85654. இதோட 10,000 வேல்யூ என்னது 1s 10s 1000s 100s 10,000. இப்போ 10,000னா நம்ம என்ன பண்ணணும் 8 போட்டுட்டு 1 இது எல்லாமே ஜீரோஸ் போட்டுக்கணும் 1 2 3 4 ஜீரோஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 8க்கு அப்புறம் இருக்கிற நம்பரை பார்க்கணும் என்ன வருது 5 வந்து this is equal to 5. நம்ம என்ன பண்ணணும் equal to 5 or greater than 5 இருந்தா என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ண நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 9,000 sorry 90,000. The answer is 90,000. Say true or false. First one என்ன கொடுத்திருக்காங்க 8,567 rounded off as 8,600 to nearest 10 நம்ம பண்ணணும். அப்போ 8567 இதோட 10th digit என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6. அப்போ நம்ம இதை எப்படி எழுத போறோம் 856க்கு அப்புறம் 0 போட போறோம். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் 6க்கு அப்புறம் என்ன இருக்கு 7 இருக்கு. ஸோ 7 is greater than 5. இப்போ greater than 5 இருந்தா நம்ம என்ன ஆட் பண்ணணும் 1 ஆட் பண்ணணும். எதுக்கு ஆட் பண்ணணும் எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அது கூட 1 ஆட் பண்றோம். இப்போ என்ன வரும் 0 வரும் 7 வரும் 5 இங்க 8 வரும். ஸோ திஸ் நியரஸ்ட் 10 ஓட ஆன்சர் என்னன்னா 8570 தான் வரணும் 8,600 வரக்கூடாது. ஸோ the answer is false. கிளியரா இப்போ செகண்ட் ஒன் 139 is rounded off as 100 to nearest 100. இப்போ 139 ஓடுக்கு 100 டிஜிட் எது இதுதான் 100 டிஜிட். இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம் 100 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அண்டர்லைன் பண்ண டிஜிட்க்கு பக்கத்துல இருக்க நம்பரை செக் பண்ணணும். this 3 is less than 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும் leave unchanged. So the answer is true. இப்போ நம்ம 100 தானே நமக்கு 100 தான் கொடுத்துருக்காங்க ஆன்சரும் 100 தான் வரும். ஏன்னா 3 is less than 5னா என்னமே 1லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது 100 அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க 1,70,51,972 is rounded off as 1,70,00,000 to the nearest lakh நமக்கு அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல 1s 10s 1000s 100s sorry 1s 10s 100s 1000 10,000 lakh இதுதான் வந்து lakh. ஸோ 0 தான் lakh. அப்போ நம்ம இதை என்ன பண்றோம் 170 போட்டுட்டு மற்றது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் 0 0 0 0 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க நியரஸ்ட் லேக் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செக் பண்ணணும் 0க்கு அப்புறம் என்ன இருக்கு 5 இருக்கு 5 செக் பண்றோம். 5 is equal to 5 or greater than 5 தான் நம்ம என்ன பண்றோம் எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்றோமோ அது கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன வரும் இங்க 0 0 0 0 0 இங்க 1 ஆட் பண்றோம். இங்க 171. So 1,71,00,000 தான் வரும்.
எது rounded off to nearest lakh round பண்ணும்போது 1,71 lakhs வரும். So the answer is false. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 1,70 தான் கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு என்ன வரும் 1,71 வரும். Round off the following to the given nearest place. First one என்ன கொடுத்திருக்காங்க 4,065 100 பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல 100 பிளேஸ் எது 1 டென்ஸ் 100 0 தான் 100 பிளேஸ். நம்ம என்ன பண்ணணும் 4 இருக்கு 0 இருக்கு அதுக்கப்புறம் இருக்க டிஜிட்லாம் என்ன பண்ணிக்கணும் 0 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் 0க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டிஜிட் என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 இருக்கு. இப்போ 6 இஸ் கிரேட்டர் தென் 5 கிரேட்டர் தென் 5 இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ண டிஜிட் கூட 1 ஆட் பண்ணணும். இப்போ இந்த அண்டர்லைன் பண்ண டிஜிட் கூட 1 ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 0014. So the answer is 4,100. Clear? Second question 44,555 to nearest 1,000. இப்போ நம்ம 1,000 பிளேஸ் என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம் 1s 10s 100s இதுதான் 1,000. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் 44 போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே என்ன பண்றோம் 0வா போட்டுடுறோம். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் 4க்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்கு 5. அப்போ 5 is equal to 5 or greater than 5 இருந்தா அண்டர்லைன் பண்ண டிஜிட் கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும் 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு என்ன வரும் 45. So this is 45,000. Clear? Next third one என்னது 86,943 to nearest 10,000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1s 10s 100s 1000 இதுதான் 10,000 ஓட பிளேஸ் வேல்யூ. இப்போ நமக்கு என்ன வரும் இங்க 8 இருக்கு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் என்ன போட்டுணும் 0 போட்டுடணும். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் 8க்கு அப்புறம் என்ன இருக்கு 6 இருக்கு. இப்போ 6 is greater than 5 நம்ம என்ன பண்ணணும்னா எந்த நம்பர் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். 1 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 90,000. The answer is 90,000. Next fourth one என்ன கொடுத்திருக்காங்க 50,81,739 to the nearest lakh. அப்போ நம்ம என்ன பண்றோம் 1s 10s 100s 1000 10,000 this is lakhs. இப்போ lakhs நம்ம என்னது 5 போட்டுட்டு 0 போட்டுட்டோம் மீதி எல்லாமே நம்ம என்ன பண்றோம் 0வா ஆட் பண்றோம் 00,000. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் 0க்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்கு 8 இருக்கு 8 is greater than 5. அப்ப நம்ம என்ன பண்ணோம் எந்த அண்டர்லைன் டிஜிட் எந்த 0வோ அந்த 0 கூட 1 ஆட் பண்றோம். கிளியரா? 1 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இங்க 000 இங்க 00 இருக்கும் இங்க 1 வரும் இங்க 5. So the answer is 51 lakhs. Clear? Next fifth one. Fifth one என்ன கொடுத்திருக்காங்க 33 crores 75 lakhs 98,482. இப்போ இதோட 10 crore நம்ம அண்டர்லைன் பண்ணணும் 1s 10s 100s 1000 10,000 lakhs 10 lakhs crore 10 crore. அப்போ இந்த டிஜிட்டை நம்ம அண்டர்லைன் பண்றோம். என்ன எழுத போறோம் 3 போட்டுட்டு மற்றது எல்லாமே ஜீரோஸா மாத்த போறோம். எத்தனை ஜீரோஸ் வரப்போகுது 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் 3க்கு அப்புறம் என்ன நம்ம டிஜிட் இருக்கு 3 இருக்கு. So 3 is less than 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும் it should be left unchanged. நம்ம 1ல எதுவும் ஆட் பண்ண கூடாது. The answer is என்னது 30 crores. So nearest 10 crore இதுக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா this is 30 crores. Estimate the sum of என்ன கொடுத்திருக்காங்க
1,57,826. இது 32,469. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, எது நியரஸ்ட் 10,000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. அப்போ எஸ்டிமேட்டட் வேல்யூ முதல்ல போடலாம். எஸ்டிமேட்டட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, 1,57,826. இதோட 10,000 பிளேஸ் என்னதுன்னு பார்த்தோம்னா 1s, 10s, 100s, 1000, 10,000. இதுதான் 10,000ஓட பிளேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1, 5 போட்டுட்டு மற்றது எல்லாமே என்ன போட்டுடணும், 0 போட்டுடணும். ஸோ திஸ் இஸ் 0, அதுக்கப்புறம் 0, 0, 0, மற்ற எல்லாமே 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 5க்கு அப்புறம் என்ன இருக்கு, 7 இருக்கு. 7 இஸ் greater than 5. அப்போ 7 greater than 5 நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணிக்கணும். எது கூட 1 ஆட் பண்ணணும், எந்த நம்பர் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நம்ம இங்க 0, 0, 0, 0, 5 plus 1 is 6, அப்புறம் இங்க 1. ஸோ இதோட என்னது 1,60,000 எஸ்டிமேட்டட் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 32,469. இதோட 10,000 பிளேஸ் என்னது, 1s, 10s, 100s, 1000, 10,000. ஸோ திஸ் இஸ் 10,000 பிளேஸ். அப்ப என்ன பண்ணணும், 3 போடணும், மற்றது எல்லாமே என்னவா மாத்திடணும், 0வா மாத்திடணும். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 3க்கு அப்புறம் என்ன இருக்கு, 2 இருக்கு. 2 என்னது less than 5. அப்போ it should be left unchanged. greater than or equal to 5 இருந்தாதான் நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணிக்கணும். இது less than 5ன்றதுனால left unchanged. So this is the estimated amount. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, sum கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? The sum of the estimated value is 1,60,000 plus இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 30,000. So the amount is 0,0,0,0,9. 1,90,000 is the estimated sum. Estimate by rounding of each number to nearest 100. So first one la ஒன்னொன்னா round off பண்ணலாமா, 8074. இதோட 100 பிளேஸ் என்னது, 0 தான் 100 பிளேஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம், 8 0 போட்டுறோம். அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு டிஜிட்டும் நம்ம என்ன பண்ணணும், 0 0 போட்டுடணும். நெக்ஸ்ட் 0க்கு அப்புறம் என்ன இருக்கு, இங்க 7 இருக்கு. 7 is greater than 5. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ, 0 தானே அண்டர்லைன் பண்ணிருக்கோம், அது கூட நம்ம 1 ஆட் பண்றோம். 1 ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும், 8 1 0 0. This is 8,100. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 4178. இதோட 100 பிளேஸ் என்னது, 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 எழுதிட்டு 1 எழுதிட்டு மற்றது எல்லாமே 0 போட்டுடணும். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், 1க்கு அப்புறம் என்ன இருக்கு, 7 இருக்கு. 7 is greater than 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அது கூட 1 ஆட் பண்றோம். 1 ஆட் பண்ணா என்ன வரும், 4 2 0 0. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, சம் கேட்டிருக்காங்க. So 8,100 plus 4,200. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 0 0 3. 8 plus 4 is 12. So answer is 12,300 is the estimated amount. Clear? இப்போ second one estimate பண்ணலாமா, என்ன இருக்கு இது, 17,68,977. கிளியரா பார்க்கணும் இத. இப்ப நமக்கு நியரஸ்ட் 100 சொல்லிருக்காங்க. இது எது 100 பிளேஸ், 9 தான் 100 பிளேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 17,68,009 போட்டுட்டு மத்த ரெண்டு டிஜிட்டும் என்ன பண்ணணும், 0 போட்டுடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், 9க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு, 7 இருக்கு. 7 is greater than 5. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அண்டர்லைன் பண்ண டிஜிட் கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். இப்ப ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க, இங்க 0 இங்க 0. 9 plus 1 is 10. 10 அப்புறம் ரிமைண்டர் 1. இங்க என்ன வரும், 9 வரும், 6 வரும், 7 1. So this is 17,69,000. இதுதான் estimated amount. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 13,589. sorry, 1,00,000
1,30,589. So this is 1,30,589. இது nearest 100க்கு estimate பண்ணும். 100 வந்து நம்ம underline பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எப்படி எழுதணும்? 1, 3, 0, 5. அதுக்கப்புறம் 2 டிஜிட்டும் என்ன பண்ணணும்? 0, 0 போட்டுடணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? 5க்கு அப்புறம் என்ன இருக்கு? 8. 8 is greater than 5. அதை நம்ம என்ன பண்றோம்? எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணமோ அது கூட 1 ஆட் பண்றோம். 1 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0, 0, 5 plus 1 is 6. இங்க 0, இங்க 3, இங்க 1. So next sum. நமக்கு அடிஷன் தானே கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா? 17 lakhs 69,000. அதையும் நம்ம இது என்ன பண்றோம்? 1,30,000 டிஜிட் கரெக்டா போடணும். 600. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 0, 0, 6, 9, 9, 8, 1. So this is 18, 1,89,000. So பின்னாடி இருந்து போடணும். 8. So 18,99,600. The population of a city was 43,43,645 in the year 2001. அப்புறம் 46,81,087 in the year 2011. Estimate the increase in population by rounding off. So first நம்ம என்ன பண்ணலாம்? rounding off முதல்ல பண்ணிடலாம். rounding off எதுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க? nearest 1000க்கு பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ first number என்னது? 43,645. இப்போ இதோட 1000 வேல்யூ என்னது? 1s, 10s, 100s. இந்த 3 தான் 1000 வேல்யூ. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுறோம்? 43,43,000. ஸோ இது அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் 0 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா 3க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 6 இருக்கு. 6 is greater than 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1 ஆட் பண்ணிக்கணும். எது கூட ஆட் பண்ணிக்கணும்? எந்த லைன் எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிக்கிறோமோ அது கூட 1 ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்? 0, 0, 0. 3 plus 1 is 4. இங்க 4. இங்க 43. 43,44,000. இது ரவுண்டிங் ஆஃப் இந்த டிஜிட்டுக்கு. நெக்ஸ்ட் டிஜிட் என்ன கொடுத்திருக்காங்க? 46,81,087. இதோட நியரஸ்ட் 1000 என்னன்னு பார்க்கணும். இது 1s, 10s, 100s. இதுதான் 1000. அப்போ நம்ம என்ன எழுதுறோம்? 46,81,000. மீதி இருக்க எல்லாமே 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 1க்கு அப்புறம் இங்க என்ன டிஜிட் இருக்கு? 0 இருக்கு. ஸோ 0 is less than 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? it should be leave unchanged, left unchanged. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 2011ல நமக்கு என்ன பாப்புலேஷன்? இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன்னா என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 2011ல நமக்கு என்ன பாப்புலேஷன்? 46,81,000. நெக்ஸ்ட் 2001ல நமக்கு என்ன பாப்புலேஷன்? 43,44,000. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்க என்ன வரும்? 0, 0, 0. This is 11. 11 நம்ம 1 போகாது, borrow பண்றோம். 11 வரும். இங்க என்ன வரும்? 7 வரும். 11 minus 4 is 7. 7 minus 4 இங்க என்ன வரும்? 3 வரும். அப்புறம் இங்க 6 minus 3 is 3. So the answer is 3,37,000. Objective type question. The number which on rounding off to nearest 1000 gives 11,000. நம்ம 11,000 எதுல வருதுன்னு செக் பண்றோம். இப்போ இதுல பார்த்தோம்னா 10,345. இதுதான் 1000ஓட வேல்யூ. 1s, 10s, 100s, 1000. ஸோ இதுதான் 1000ஓட வேல்யூ. இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க 3 is less than 5. அப்போ நம்ம இங்க 0 கூட 1 ஆட் பண்ண முடியாது. இங்க 11,000 வராது. நெக்ஸ்ட் நம்ம இதுல பி பார்க்கலாம். பி வந்து போட்டு பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 10,855 கொடுத்திருக்காங்க. நம்ம நியரஸ்ட் என்ன பண்ணணும்? 1000க்கு பண்ணணும். இதுல 1s, 10s, 1000. 0 தான் 1000.
இப்போ நம்ம என்ன பண்ணணும் 1 போட்டுட்டு 0 போட்டுட்டு மற்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் 0 போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் இங்க 8 இஸ் 0க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு 8 இஸ் கிரேட்டர் தென் 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும் எந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறோமோ அது கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 11,000. So the answer is 11,000. இப்போ இது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இங்க என்ன இருக்கு 7 இருக்கா நம்பர் 7 இருக்கா இந்த 1000 வேல்யூக்கு அப்புறம் இதோட வேல்யூ என்ன வரும்னா 12,000 வரும். கிளியரா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்ம கரெக்டா பார்க்கணும். நெக்ஸ்ட் 8th ஒன் போடலாம். The estimation to the nearest 100 is. So இதுல estimation to nearest 100 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 76,812 கொடுத்திருக்காங்க. இதோட நியரஸ்ட் 100 பண்ணணும் அதாவது 8 தான் 100 வேல்யூல இருக்கு. இப்ப நமக்கு என்ன வரும் இது நம்ம என்ன பண்ணோம் ரவுண்ட் ஆஃப் பண்றோம் 76 8 போட்டுட்டு மற்றது எல்லாம் என்ன பண்றோம் 0 0 போட்டுடுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் 8க்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்டை செக் பண்ணணும் 1 இருக்கு 1 is less than 5 ஆமா தானே. அப்ப நம்ம என்ன பண்றோம் we have to leave unchanged. அப்போ இங்க இந்த வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க 76,800. ஆப்ஷன் இஸ் சி. நெக்ஸ்ட் 9th ஒன் the number என்ன கொடுத்திருக்காங்க 9785764. சோ இது இங்க நம்ம கம்மா போடுறோம். நியரஸ்ட் லேக் இப்போ எது லேக்ஸ் இதுல 1s 10s 100s 1000 10,000 லேக் இதுதான் லேக். நம்ம எப்படி எழுதுறோம் 9 போட்டுட்டு 7 போட்டுட்டு மற்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம் 0 போட்டுடணும் 0 0 0 0 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அதுக்கு பக்கத்துல இருக்க டிஜிட் பார்க்கணும் 8 இஸ் கிரேட்டர் தென் 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ண டிஜிட் கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் இங்க 0 0 0 0 0 7 plus 1 is 8 அப்புறம் 9. This is 98 lakhs. 98 lakhs எங்க இருக்கு 9thல A1 ஆப்ஷன். நெக்ஸ்ட் 10th one the estimated difference of these two round off to nearest 1000. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க 167826 அதாவது 1,67,000 இதோட நியரஸ்ட் 1000. அப்போ 1s 10s 100s 1000 இதுதான் 1000 வேல்யூ. இது நம்ம எப்படி எழுதுறோம் 167 எழுதிட்டு மற்றது எல்லாமே 0 போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 7க்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்கு 8 இருக்கு. ஸோ 8 இஸ் கிரேட்டர் தென் 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும் எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்றோமோ அது கூட 1 ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும் 0 0 0 இங்க 8 வரும் இங்க 6 வரும் இங்க 1 வரும் 1,68,000. கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க 2765. இதோட நம்ம நியரஸ்ட் வேல்யூ பண்ணணும். எந்த நம்பர் 1000 எது 1s 10s 100s 1000. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் 2 போட்டுட்டு 1000 எழுதிடுறோம். மற்றது எல்லாமே 0 பண்ணிடணும். நெக்ஸ்ட் நமக்கு 7க்கு அப்புறம் என்ன இருக்கு 2க்கு அப்புறம் என்ன இருக்கு 7. 7 இஸ் கிரேட்டர் தென் 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும் எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அந்த டிஜிட் கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 3000 வருமா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணணும் 1,68,000 minus 3,000. டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ட் தானே பண்ணணும். அப்ப நமக்கு என்ன வரும் 0 0 0 5 6 1,65,000 is your answer. அது எந்த ஆன்சர் கோயின்சைட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பி ஆன்சர் கோயின்சைட் ஆகுது.